நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம நன்றி உள்ளதாக தான் இருக்கும். வேதத்துலேருந்து நம்ம போயிடலாம். நமக்கு எனக்கு எவ்வளோ டைம் நான் எடுத்துக்கலாம்னு நீங்களே சொல்லுங்கள். நான் அதுக்குள்ளே முடிக்கிறேன். உங்கள் மனம் விருப்பத்தின்படியே கொடுக்குறேன். எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்? 12 முடிச்சுட்டா சரி. எவ்வளோ டைம் இருக்குதுன்னா 35 நிமிஷம் இல்லை போதும். சுருக்கமாக சொன்னாலும் புரியுற மாதிரி சொன்னபடி தேவனுக்கு செய்வார்கள். அதே நேரத்தில் நம்ம வேதத்திலேருந்து பார்க்கும்போது அநேக ரகசியங்கள் அடங்கி இருக்குது. அதை நம்ம நல்லா கவனித்து நம்ம படித்து அதை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அதை தான் செய்ய நம்மை அழைச்சிருக்கிறார். அதை நம்ம செய்யும்போது நிச்சயமாக நம்மை அவர் ஜாதிகள் மத்தியிலும் அல்ல, ஜனங்க மத்தியிலும் அல்ல, எல்லாரும் மத்தியிலும் நம்ம உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க அவரால் முடியும். நம்மளே இருக்கலாம். கர்த்தர் எல்லா ஸ்தானத்திலும் நம்ம எப்பவுமே ஆகிறோம். நம்ம வாழாக்காம தலாக்குவார், கீழாகாம மேலாக்குவார். காரணம் அவருடைய திட்டம், அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். அதுக்காக நம்மளை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. மார்க் 7 சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி நம்ம கேட்டுக்கிறோம். மார்க் 7:6. அவர்களுக்கு பிரதித்திரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய இதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. விலகி இருக்காங்க. தெலுங்குல என்ன ஆகுதுங்க சார்? ఈ ప్రజలు పెదవులతో నన్ను గణపరచుదు గాని వారి హృదయము నాకు దూరముగా ఉన్నది. இப்படி நம்ம இருந்து பிரயோஜனமா ஒரு கேள்வி நமக்குள்ள ஆரம்பிச்சுக்கலாம். இப்படி இருந்தா நல்லா இருக்குமா? நம்ம மனசெல்லாம் வெளியே உலகத்தை பத்தி, கூட்டை பத்தி, பொருளை பத்தி, சாப்பிட்றத பற்றி, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பற்றி இப்படியே இருந்தா தேவனுக்கு அது இதயமா? தாவீது பார்த்து நல்ல வார்த்தை நம் பிதாவாக தேவன் சொல்றார். என்ன வார்த்தை? ஏன் இதயத்துக்கு ஏற்ற என்ன சொல்றாருங்களா? தாவீதேன்றார். இப்போ நம்ம இங்க பார்க்கும்போது என்ன சொல்றாரு? உங்க வாயினால என்ன பண்றீங்க? கனப்படுத்துறீங்களே, ஆனா உங்கள் இதயமோ எனக்கு தூரமா இருந்தா எப்படி? அப்ப தூரமா இருக்கிறவங்களுக்கும் கிட்டக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் கேள்வி இல்லைங்களா? அப்ப கிட்டக்கிறவங்க என்ன கேட்க முடியும்? நம்ம பார்த்தோம்னா சைகை பண்ணி அங்க கூப்பிடுறாங்க. படங்கள் எல்லாம் ஃபுல்லா ரொம்பிடுறாங்க. ஒரு படகு நிரம்பிச்சு நம்ம பேதுரு பத்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது அந்த படைகளை நிரம்பிச்சு, நிரம்புறது மட்டுமல்ல, மற்றவங்களை கூப்பிடணும். இப்போ தூரமா இருக்கிறவங்களை கூப்பிடணும். என்ன பண்ணணும்? சைகை பண்ணி கூப்பிட்டார்கள். வேதத்தில் தான் நம்ம போக வேண்டியதா இருக்குது. அப்போ அந்த தூரமா இருக்கிறவங்க கிட்ட வந்துதான் ஆசீர்வாதம் பெற முடியுமே காரணி தூரமா வந்து பெற முடியுமா? அப்போ நம்ம தூரம் இருந்து தேவன் நம்ம ஆசீர்வதிக்கணும் அப்படின்றது மட்டும் வாயிலே நம்ம ஒரு சிலர் சொல்லுவாங்க, வாயில வடை சொல்றவங்க பத்தி கேள்விப்பட்டுக்கிறோம். எப்படி வாயில வடை சொல்லுது? எப்படிங்க வாயில வடை சொல்லுதுன்றாங்க? வாயிலே சொல்லினே இருப்பாங்க காரணி எந்த வேலை என்ன பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? அதுக்கு தான் சாப்பிடுறியா இல்ல செய்யறேன்னு சொன்னா, அப்ப அந்த அம்மா எப்ப செய்யறது எடுத்துன்னு வந்து போயிடுச்சுன்னா சுட்ட வேலை முடிஞ்சிருக்கும், குத்த வேலை முடிஞ்சிருக்கும், சாப்பிட்ட வேலை முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய இதயம் தெய்வம் ரொம்ப அவர் தங்குற ஸ்தலம்னு சொல்லுகிறது. அதே நேரத்துல நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்ற. அப்போ தேவன் இதிலே வாசம் பண்ணுகிறாருன்னு நீங்க அறிய மாட்டீங்களா? நம்மளை பார்த்து கேட்கிறாருங்க, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? அறிய மாட்டீங்களா? எப்போ அறிஞ்சிக்க முடியும்னா, ஒன்றான மேதேவனாக உன்னையும் நீ அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அப்போ நம்ம அவரை எவ்வளவு அளவுக்கு நம்ம அறிஞ்சிக்கணும்னு நமக்குள்ள மனசுக்குள்ள வரணும். அப்போ மனசுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோ, இது எல்லாம் பெருசா நமக்கு தெரியாது. அதுக்கு தான் மாத்தாலோ மரியாதை பத்தி நமக்கு நல்ல ஒரு உதாரணத்தை தெரியும். மரியாதோ தெரிந்து கொள்ள வேண்டிய பங்கை என்ன பண்ணா தெரிஞ்சுக்கொண்டான். அப்போ முக்கியமானது நமக்கு இந்த உலகத்துல
நாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஓய்வு நாள் பத்தி நம்ம பிரதர் சொன்ன மாதிரி அந்த காலத்தின்படி பார்க்கணும்னா ஒரு நாள் முன்னே ஆய்ச்சி போடணும். சரிங்களா? உங்களுக்கு பத்தி குச்சியே பற்ற வைக்கக்கூடாது. என்னது தீ குச்சியை என்ன பண்ணக்கூடாது? தீ குச்சி எவ்வளோ பெருசா சின்னதுங்களா? ரொம்ப சின்னது. அதே பற்ற வைக்க கூடாதுன்னா அவர் பிரமாணத்தை நம்ம மேலும்போது ஒருத்தர் சொல்லுவோம், வாலிபன் நான் சிறுமதில் முதல் கொண்டு எனக்கு இந்த கட்டைகள் எல்லாம் தெரியும், நான் எல்லாமே செஞ்சு தான் வரப்பா. இப்போ இயேசு கிறிஸ்து கேட்பார், உண்மையில அப்புறம் ஒன்றும் இல்லை, ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப குறை இருக்குதுன்னா அந்த குறைக்கு என்ன சொல்றாரு? நீ ரொம்ப ஐஸ்வர்யனாக்கிற, அதனால என்ன பண்ண, உன் ஐஸ்வர்யத்தை வித்துட்டு ஏழை குத்துறன்னு சொல்றாரா? எல்லாரும் தெரிஞ்சு வசனம் தான். அப்போ சொல்லும்போது சரி, அவர் வித்துட்டாருன்னா அவரு மறுபடியும் என்ன பண்ணணும்? மொத்தமே வித்துட்டா என்ன பண்ணுவீங்களா? அவருக்குன்னு ஓனம் இல்லைங்களா? அப்போ பார்க்கும்போது அது அதுதான் அர்த்தமானு பார்த்தோம்னா அப்படி இல்லை அர்த்தங்க. உண்டானது அவனுக்கு மிஞ்சினது இருக்கிறது அவன்கிட்ட, அதனால அவங்க இதயமும் என்ன பண்ணி இருக்குது, அது மேலே நம்பிக்கை இருக்குது, பணத்தை மேலே இருக்கு. அதான் உங்கள் இதயம் பொக்கிஷங்கள்னால என்ன இருக்குதுங்க. ஒன்னு வாசிச்சிடலாம் பாருங்க, 7:20 வாசிங்க. அதுல நிறைந்திருக்கு பாருங்க, 7:20 இதுல வாசிச்ச பகுதியில மனுஷனுக்குள்ளே மனுஷனை தீர்க்கப்பட்டும் எப்பினை மனுஷனுடைய இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளையும் வேசித்தனங்களும் கொலைபாதைகளும் பொருளாசைகளும் தூசணங்களும் கபடம் காம விகாரங்களும் மனக்கண்களும் தூஷணமும் பொறாமையும் மதிகேடும் ஒருபட்டு வரும். எத்தனை வருது பாருங்க, உள்ளத்திலிருந்து வரது. இந்த உள்ளத்திலிருந்து வரது ஃபர்ஸ்ட் நம்ம நீக்கணும்னா அதுக்குதான் மத்தேயு 5:8 சொல்லும்போது சுத்தமுள்ள இதயத்தை தேவன் விரும்புகிறார். என்ன வாசிக்கல பாருங்க, 5:8 என்ன சொல்றாரு? హృదయములో శుద్ధి గలవారు ధన్యులు వారు దేవుని చూచెదరు. பாத்தீங்களா? தமிழ்ல வாசிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவர்கள் தான் தேவனை தரிசனம் பண்ணிக்கலாம், வேற யாரும் பார்க்க முடியாது. பாருங்க எவ்வளவு அருமையான நல்ல வார்த்தை. நம்ம உள்ளத்துல சுத்தமா இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால சுத்தம் இருக்க முடியாது. ஏன்னா நம் தேவன் நம்ம பரிசுத்தர், நம்மை பரிசுத்தர் ஆக்க அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். நம்ம கேட்டு காட்டிலுமே நம்மை குறித்து அறிந்திருக்கிறவரும், நம்மை பத்தி நம்ம நினைச்சுக்கிறோம் என்ன நினைச்சுக்க தெரியுங்களா, நம்ம வேலை மேலும் நம்மளுடைய பிள்ளைங்க மேலும் நமக்கு இருக்கிறதான பொருள் மேலையும் ஒரு சில நேரத்துல நமக்கு இருக்கிறதான ஆஸ்தி மேலையும் அதே நேரத்துல இருக்கிறதான எல்லா மேல கவனம் வைக்கிறோம். இது மேலே நம்ம கவனம் வச்சுக்கிட்டா எப்ப தேவன் மேல நம்ம கவனம் வைக்க முடியும்? ஒரு கேள்வியை நம்ம ஆரம்பிச்சோம்னா எப்ப நான் வைக்க முடியுமா? இதே உங்க உள்ளத்துல நிரம்பி இருக்குது, நிரம்பிஞ்சிச்சுன்னு நினைச்சீங்களோ அப்ப தேவன் முதல்ல வைக்க மாட்டேங்குது. அதுக்குதான் மத்தேயு 6:33 சொல்றாங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியை நீங்கள் தேடும் போது அப்போது என்ன பண்றாங்களா தேவன் இந்தியெல்லாம். எப்ப நம்ம முதல்ல தேட முடியும்? தேவன் சமூகத்தை நம்ம அசட்டு பண்ணணுமே, தேவனவே நம்ம அசட்டு பண்ணணும். ஏன் அசட்டு பண்ணணும்னா நமக்கு தெரியல. அப்ப சொல்லத்தனா கேட்கணும் இல்லைங்க, ஒண்ணு சொல் புத்தினா கேளுங்க, சொந்தமானா யோசிங்க. எப்ப நம்ம சொல் புத்தியை கேட்கணுமா இல்ல சொந்த புத்தியை கேட்கணுமா என்று பார்க்கும்போது எப்பவுமே ரெண்டுத்துக்குமே நம்ம கீழ்படுத்து. அதனால தான் நம்ம வாழ்க்கைலாம் எதுலுமே கவனம் குறையாவே இருக்கிறோம். அதனால்தான் நம்ம எரேமியால நம்ம ஏசாயா புத்தகத்துல எரேமியால கூட சொல்றாரு, கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிறவன் அவன் சபிக்கப்படுகிறான் என்று சொல்லு. 48:10 சொல்றாரு. எப்பவுமே தேவனுடைய வேலைங்கிறது உனக்கு எனக்கு கொடுத்த வேலை. இந்த வேலையில நம்ம கவனம் செலுத்தலாம். நாங்க வந்தோம் காலையில், இப்போ வரும்போது வந்தோம், பிரதரும் கரெக்டா வந்தாங்க, நானும் கரெக்டா, ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா? தேவன் சந்தோஷப்பட்டு வரப்பட மாட்டாங்களா? என் மகன் சீக்கிரமா வந்தார். தேவன் நம்மை அவர் சமூகத்தை நம்ம கூப்பிடும்போது அவர் என்ன பண்றாங்களாம், அங்க இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
இது எல்லாம்